எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வசந்த நவராத்திரியோட 8வது நாள், ஹஷாந்திகா ஹோமம் பண்ணுற நாள். இந்த ஹஷாந்திகா தேவிங்கிறவ யார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹஷாந்திகா அப்படின்னா மாதங்கி சக்தியை வரவேற்கும் சாந்தி சக்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சில பேர் இந்த ஹஷாந்திகா சக்தியை ஒரு யோகினி சக்தி அப்படின்னு கூட சொல்லுறது உண்டு. யோகினி சக்தி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பராசக்தியோட சிறப்பு சக்திகள் தான் இந்த யோகினி சக்திகள். ஆன்மீக சாதனை பண்ணுறவங்க எல்லாரும் இந்த யோகினி சக்திகளை வழிபடுவது வழக்கம். இதை பூஜையாக பண்ணலாம், இல்லை யாகத்தில் கூட இந்த தெய்வீக சக்திகளை அவங்க அழைச்சி அந்த சக்திகளுக்கு இவங்க ஆகுதி கொடுக்கறது வழக்கம். ஹஷாந்திகா தேவியை நம்ம ஏன் யோகினி சக்தி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தா, ஒன்று, சூழலை சுற்றுச்சூழலை சுத்திகரிக்கிற ஒரு சக்தி. முக்கியமாக நம்ம சக்தி பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறச்ச அந்த பூஜை இடத்த ஒரு சுத்திகரம் பண்ணுவோம். அந்த சுத்திகரத்துக்கு முக்கியமான அதிபதியாக இருக்கிறது இந்த ஹஷாந்திகா தேவி. ரெண்டாவது, சக்தியை வரவேற்பது ஒரு சக்தியால் தான் முடியும். அதனால் முக்கியமான தெய்வ சக்தி, இப்போ நம்ம மாதங்கின்னு எடுத்துக்கலாமே, இல்லை ராஜசாமலா, வாராகி, பாலா, நம்ம இந்த மாதிரி முக்கியமான தெய்வங்களை நம்ம பூஜை அறைக்கோ இல்லை கோயில்களுக்கோ நம்ம வரவேற்கிறச்ச அங்கே முதல் சக்தியாக இருப்பவள் இந்த ஹஷாந்திகா சக்தி. மூணாவது, சாந்தி மற்றும் பாதுகாப்பு அளிப்பவள். அதாவது ஒரு யாகம் பண்ணுறச்ச இல்லை பூஜை பண்ணுறச்ச அந்த சாதகம் பண்ணுறவாளுக்கு சாந்தி ரொம்ப முக்கியம். அதாவது அமைதி ரொம்ப முக்கியம். அதோட அவங்களுக்கு பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த அம்பாள் அந்த சாதகருக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் சாந்தியை கொடுக்குறவளாகவும் இருக்கா. அதனால தான் ஹஷாந்திகா ஒரு யோகினி சக்தியாக நம்ம இங்கே வழிபடுறோம். நம்ம ஹஷாந்திகா தேவியை ஒரு யோகினின்னு சொன்னோம் இல்லையா. இந்த யோகினியை நம்ம பார்க்கலாம். மொத்தம் ஸ்ரீவித்யா உபாசனையில் 64 யோகினிகள் அந்த சக்தி வடிவத்தில் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறதா ஒரு மரபு உண்டு. இந்த பராசக்தியோட 64 விதமான சக்தி வடிவங்கள் தான் இந்த 64 யோகினிகள். நம்ம யாகம் பண்ணுறச்ச இல்லை சாதகம் பண்ணுறச்ச இந்த தெய்வீக சக்திகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சில சமயங்களில் காளி இல்லைன்னா துர்கா இவங்களை நம்ம வழிபடுறச்ச அவங்களோட பரிவார சக்திகளாக இந்த யோகினிகள் இருப்பதாக மரபில் சொல்லப்பட்டு இருக்கு. ஹஷாந்திகா தேவி அப்படிங்கிற அந்த பெயரே ஒரு ஒளி சக்தி. அதாவது ஹா அப்படிங்கிற ஹஷாந்திகாவில் வர ஹா, இந்த ஒளி சில சம்பிரதாயங்களில் ஒரு ஆகாய சக்தியாக, அதாவது பிரணவ சக்தியாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது இந்த சா இல்லை சன், இது மந்திரங்கள் வடிவில் சாந்தி மற்றும் சமநிலையை குறிக்குது. அதுக்கு அடுத்தது திகா, இந்த எழுத்து நிலைப்படுத்தும் அல்லது பாதுகாப்பை வழங்கும். இந்த பெயர் அவ்வளவு மந்திர ஒளியை கொண்டிருக்கு. அதனால தான் இந்த தேவியால் இந்த பாதுகாப்பு வளையத்தையும் இந்த
சுத்திகரிக்கிற இந்த குணமும் கொண்டிருக்கா. அதனால் ஹாங்கிறது சக்தி இல்லைன்னா பிரணவ சக்தி. சாந்தி அப்படிங்கிறது அமைதி. இந்த கான்னு வர்றது சக்தியோட வடிவம். அதனால் அசாந்திகா அப்படிங்கிறது மாதங்கி சக்தி சாந்தி வடிவத்தில் நமக்கு கொடுக்கும் ஒரு ஒளி வடிவம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதனால் அசாந்திகா ஹோமத்தில் நம்ம மாதங்கி பூஜையை நம்ம செய்யரிச்ச அது ஒரு சாந்தி ஹோமமாக இங்கே கருதப்படுகிறது. அதனால் அசாந்திகா ஹோமம் எல்லார் வாழ்விலும் ஒரு அமைதியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.